வணக்கம். நாளைக்கு 4th நவம்பர் 2025 மார்க்கெட் எந்த ஜோனில் ஓப்பன் ஆச்சுன்னா எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்டு வியூ உங்களுக்கு நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட் க்ளோஸ் அப்படிங்கிறது 25,775 இன்னைக்கு க்ளோஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் அப்சைடில் ஓப்பன் ஆச்சுன்னா எக்ஸாம்பிள் 25,790 to 25,830 ஒரு க்ரீன் கேண்டில் மார்க்கெட் வச்சது க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் இது தான். மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தது 1 2 3 4. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் எக்ஸாக்டாக நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் மொமெண்டம் கேண்டில் வச்சுச்சுன்னா சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்கேருந்து சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் மார்க்கெட் 25,775 கீழே ஸோ இந்த ஜோனுக்குள்ளெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் அண்ட் வாட்ச் தான். வெயிட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக புட் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 25,790 25,880 4 தடவை ரெசிட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் மேலே போகாமல் லாஸ்ட் 2 டேஸாக ஃப்ரைடேவும் இன்றைக்கி மண்டேவும். ஸோ அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் இங்கேருந்து கிடுகிடுன்னு இவ்வளோ தூரம் ஃபால் ஆகுங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இடையில சேனல்ஸ்லாம் கிராஸ் ஆகுது. ஸோ அதனால் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அது அப்சார்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஜோனில் நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் மொமெண்டம் கேண்டில் வச்சதுன்னா இங்கே சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு 7th கேண்டில் சிஇ. இல்லை ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸில் மார்க்கெட் டோஜு அண்ட் இன்டிசிசிவ் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட்டு ஜோனாக கன்சிடர் பண்ணி ஸோ இதுக்குள்ளே மறுபடியும் மார்க்கெட் வரும்போது எங்கேயாவது சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு வியூ நாளைக்கு சிஇ சைடாக தான் நான் யோசிப்பேன். இன்கேஸ் 25,775 கீழே 25,660 இந்த ஜோனில் எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் சரி வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ப்ராப்பர் ட்ரேட் ஜோன் மாதிரி இல்லை இது. ஸோ எத்தனை பாயிண்ட்டு 25,775 675 ஒரு 100 பாயிண்ட். அதாவது இன்றைக்கி சைடு வேஸ் இதுக்குள்ளே தான் இருந்துச்சு மார்க்கெட். ஸோ எக்ஸாக்டாக அகைன் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கி பண்ண மாதிரி நாளைக்கு சைடு வேஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நான் புட்டு போக மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி ரெசிலியன்ஸ் கீழே காட்டிடுச்சு மார்க்கெட். ஓப்பனிங்லேயே ஒரு சப்போர்ட் எடுத்தது. அகெயின் மதியம் கரெக்டாக 12 o'clock ஒரு சப்போர்ட் எடுத்தது. ஸோ இந்த ஜோன் ஒரு சப்போர்ட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு யோசிக்கும். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகிடுச்சு இங்கே விழுகுது மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் அப்படின்னா ஒரு புல் பேக் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே வரும். ஸோ நான் இங்கே இந்த லெவலில் ஒரு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலான்ட்டு இருப்பேன். டேட்டாவும் செக் பண்ணிக்குவேன். மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது இங்கே கீழே ரெட் கேண்டில் வச்சு ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் நான் புட்டு போகிறதுக்கு யோசிப்பேன். ஏன்னா ஒரு ஸ்விங் லோ இருக்குது 25,565. தென் அகெயின் இன்னொரு ஸ்விங் லோ 25,500 இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட்டும் கீழே பையர்ஸ் போகாமல் அளவுக்கு பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் எனக்கு புட்டு பிளானில் இல்லை. என்னுடைய அனாலிசிஸ் படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெளிவாக தெரியல. ஸோ நாளைக்கு எங்கே ஓப்பன் டேட்டா எப்படி நம்ம ஷோ பண்ண பொறுத்து தான். எனக்கு கிளியர் வியூவாக இருக்கிறது சிஇ சைடு தான் இருக்குது மார்க்கெட். அதுவும் நான் அப் சைடு தான் மூவ்மெண்ட் எதிர்பார்க்குறேன். ஓப்பனிங்கே இதுக்குள்ளே ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறது செகண்டரி தான். 25,790 880 அந்த ஜோனில் ஒரு அழகான க்ரீன் கேண்டில் வச்சா எனக்கு ஒரு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய வியூ. கொஞ்சம் டேட்டா வெரிஃபை பண்ணிட்டு அங்கே இடத்துல புல்லிஷ் இருந்ததுன்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கே ஒரு கால் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். அதே மாதிரி கேப் அப் ஆகி நல்லா 25,900 கேப் அப் ஆகி அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா நான் கால் என்ட்ரிக்கான பிளான் தான் இருக்கும். பட் 25,900 25,880 கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் கீழே அகெயின் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதில் புட்டு எடுக்கிறவங்க எடுப்பாங்க. 25,900 ஓப்பன் ஆகுது கேப் அப்படின்னா ரெட் கேண்டலில் உழுகுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் புட்டு அங்கேயே ஓப்பனிங்லேயே போடுறவங்க
போடலாம். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுவேன். எனக்கு அதுக்குள்ள டேட்டா ஒரு கிளியர் டேட்டா கிடைக்கும். அதில் எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 6 மினிட்ஸில் எனக்கு ஒரு விதமான ஐடியா வந்துருச்சு புட்டு போகணுன்ட்டு. புட்டு ஆனால் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் புட்டு செட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த இடத்துல கரெக்டாக 25 700 650 600லலாம் வந்து புட் ரேட்டு சரி வந்தது. ஸோ சப்போர்ட்டில் நிறைய புட் ரைட் ஆகிட்டு இருந்தது. அதனால் அந்த சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறனால நான் புட்டு கன்சிடர் பண்ணல. ஈவன் டெம்ப்டாக இருந்தது, ஆனால் எடுக்கலை. கால் சைடு நான் வியூ வைக்கலை. சரி, நான் ஓப்பனிங் கீழே வச்சா நான் புட்டுங்கிற ஒரு வியூ வச்சுருந்தனால கால் சைடு நான் வியூ வைக்கல. ஸோ கால் சைடு மார்க்கெட் மூவ் ஆகும்போது நான் இது பெருசாக வந்து சர்ப்ரைஸும் ஆகலை, ட்ரேடு பண்ணுங்கிற எண்ணம் வரல. ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டு என்னுடைய அனாலிசிஸ் பேஸில் இருக்க போகுது. ஸோ சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும். புட்டு வந்தாலும் எங்கே என்ட்ராதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. சிஇயில் எனக்கு கன்ஃபியூஷன் இல்லை, அதுதான் என்னோடய வியூ. ரொம்ப கிளியராக இருக்குது. இங்கே இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வச்சா சிஇ, அவ்வளோதான். அதே இங்கே ஓப்பனாகி ஒரு ரெட் கேண்டில் வச்சோன்னா ஒரு புல் பேக் ஆகி தென் மார்க்கெட் மேலே போகும். ஸோ புல் பேக் இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி, இது எனக்கு கிளியர் வியூவாக இருக்குது. மற்றபடி இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் புட்டா காலாங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு தான் மார்க்கெட் இருக்கும். இன்றைக்கி இந்த மாதிரி, நாளைக்கு சைடு வைஸ் ஆகிடும். நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், பார்த்துட்டு தான் பண்ணணும். அண்டு வழக்கம்போல் எக்ஸ்பைரி டே இன்றைக்கி எனக்கு மார்னிங் ட்ரேட் வந்து டேட்டா வந்து என்னால் ரிலேயபிளாக எடுக்க மாட்டேன். அதனால் எனக்கு மார்னிங் ட்ரேட் செட்டே ஆகுறதில்ல. எந்த வியூ எடுத்தாலும் நான் மார்னிங் ட்ரேட் மாட்டுவேன். இந்த வாரம் நான் டியூஸ்டே தான் நான் லாஸ் மேக்கராக இருந்தேன். லாஸ்ட் டைம் தான் ஃப்ரைடே மாட்டினேன். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் இருந்தால் அதையும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் வந்து அவாய்ட் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதில் சில நல்ல ட்ரேடும் சேர்ந்து அவாய்ட் ஆகும், அதை பற்றி எனக்கு கவலைப்படுறதில்ல. ட்ராப் ட்ரேடில் மட்டும் மாட்டக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் யோசிப்பேன். ஸோ டுமாரோ என்னுடைய வியூ சிஇ சைடு இன் திஸ் ஜோன் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட், இந்த ஜோனில் ஓப்பன் ஆச்சுன்னா சிஇ சைடு தான் என்னோடய வியூ இருக்கும். இந்த ஜோனில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு நோ ட்ரேடு. அதே மாதிரி எங்கெங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா க்ரீன் கேண்டில் இருந்ததுன்னா சிஇக்கான ஆப்பர்ச்சுனிட்டி திங்க் பண்ணுவேன் வித் டேட்டா. அதே மாதிரி இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வச்சா சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி திங்க் பண்ணலாம். ஸோ ரொம்ப டீப் சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து இறங்கிச்சு, க்ரீன் கேண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு கால் இன்டேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யோசிக்கலாம். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எங்கே எப்படி ஓப்பன் ஆகுதுன்ட்டு. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.